இனி நம்ம பார்க்க போகிற காமிக் காட்ஜிலா டெஸ்ட்ராய்ஸ் த மார்வல் யூனிவர்ஸ் இஷ்யூ 1. ஸோ எனக்கு தெரியும் அப்சல்யூட் பேட்மேன் காமிக்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ 2 இஷ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கணும் நினைக்கிறோம், டைம் நம்ம செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ 2 இஷ்யூ போட்டிருக்கோம். ஸோ 3 இஷ்யூ வந்து போடணும்னு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் எனக்கு இந்த காமிக் திடீர்னு என் கண்ணில் பட்டுச்சு. ஆனால் காட்ஜிலா டெஸ்ட்ராய்ஸ் த மார்வல் யூனிவர்ஸ். ஸோ மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ளே காட்ஜிலா வந்து டிஸ்ட்ராய் பண்ணால் என்ன இருக்கும், மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே காட்ஜிலா இருந்தால் என்ன மாதிரியான கதை இருக்கும் அப்படிங்கன்னா, ஸோ இப்போக்கி ஒரு வீக்லி ஆன்கோயிங் சீரீஸாக இருக்குது. ஸோ இப்போக்கி 3 இஷ்யூஸ் வந்துருக்கு. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு போயிட்டே இருக்கிற எண்ட்லெஸ் இஷ்யூ மாதிரி கிடையாது. லைக் இந்த அப்சல்யூட் பேட்மேன் இந்த மந்த்லி ஆன்கோயிங் இஷ்யூ அந்த மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட் வீக்லியே ஒரு இஷ்யூ விட்டுருக்காங்க. ஸோ டக்குன்னு இது முடிஞ்சிடும் இந்த கதை. ஸோ இப்போ வரைக்கும் 3 இஷ்யூஸ் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பாட்டலாம். அண்ட் அடுத்த இஷ்யூஸில் நம்ம இப்படியே பார்க்கலாம். ஸோ கதை கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஃப்ரீக்கியாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி பல காமிக்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த காமிக்குள்ளே போகலாம். உலகத்தோட சர்ஃபேஸ்க்கு அடியில் போல் மேன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு அவன் ரொம்ப நல்லாவே இல்லை. சர்ஃபேஸ்க்கு அடியில் இருக்க எல்லா பொருளுமே அவனுக்கு தான் அவர் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் போல் மேன். அப்போதான் ஒரு வைப்ரேனியம் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் மாலிகுல்ஸோட இன்ஃப்யூஸ்டான ஒரு பொருள் ஒன்று கிடச்சிது. ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக அவன் மாட்டினான். எல்லாம் எனக்குடாம்லே, முழு உலகட்டுக்குமே நான் யாருன்னு தெரியட்டும்லே அப்படின்னு அவன் வந்து நினச்சான். போல் மேன் ஒரு நல்ல ரூலர் கிடையாது. அவன் ஒரு நல்ல ரீடராக இருந்திருந்தான்னா அவனை விட ஒரு பெரிய மோசமான ஒரு ராஜா இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ராஜாவோட நீண்ட உறக்கம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ஜிலா முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அப்படியே இன்டர்நேஷனல் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு பேக்ஸ்டர் பில்டிங்கில் காட்டுறாங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஹோமில். அங்கே எர்த்குவேக் நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு ஏர்ச்சோட க்ரஸ்ட் என்னமோ நம்ம ஊரோட கீழே வந்துட்டு என்னமோ ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. என்னமோ ஒன்று பயங்கரமாக ஒன்று பிரேக் ஆகிற போது என்னமோ உடச்சிட்டு வரப்போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹியூமன் டார்ச் பாஸ்கெட் பால் டிக்கெட் கிடச்சிதா ரீட், நீ என்ன பண்ணி யாரும் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல மிஸ் உமன் ஃபேண்டாஸ்டிக் உமன் வந்து ஜானி நீ எப்படியோ டோக்க போகிறீங்களோ சப்போர்ட் பண்ணுற, அதுக்கு நாங்கள் எப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடில் இருக்காங்க. நம்ம டிங்கு நான் பர்கர் எப்படியோ வாங்கிட்டு வந்துப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆளால் கொண்டு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் என்னமோ ஒன்று நமக்கு ஆபத்து வருது, ட்ரெட் வருது அப்படிங்கிறத ஏர்ச் கஸ்டர் ஒரு அப்நார்மலான பிஹேவியர் வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அந்த சமயத்தை திடீர்னு நாங்கள் ஒரு ஆளாடிட்டு என்னடா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டிங்கு சொல்ல, ஓ மை காட் ஐயோ என் டேட் போயிடுச்சு, நம்ம ஸ்வீட்டை எவாக்குவேட் பண்ணோம், அடச்சே சாண்ட்விச் போச்சுடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு தரையை உடச்சிட்டு மேலே ஒரு செலிஸ்டியல் எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காருங்க நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம். செலிஸ்டியல்ஸ் எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் பீயிங்ஸ் எப்போயுமே எட்டர்னிட்டியாக வந்து வணங்கும். ஆனால் இது இப்போயும் வந்து என்ட்ரிக்கிறதுனா அதுக்கான காரணம் ஏதாவது அழிவாக இருக்கணும். அது ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் அழகாக இல்லை, அது ரொம்ப டெட்லி. ஒரு முட்டையிலேருந்து புதுசாக புரிஞ்ச ஒரு கோழி மாதிரியான செலஸ்டியல். அதாவது நீ சொல்கிறத பார்த்தா முட்டை வந்து ஏறிட்டு கோழி குஞ்சு செலஸ்டியலா? ஆனால் ஆமாம் பென், ஆனால் இது இப்போ வந்து என்ட்ரிக்க கூடாது. இது இன்னும் 1 மில்லியன் வருஷம் கழிச்சு தான் அவன் என்ட்ரிக்கணும். இப்போ இது என்ட்ரிக்கணும்னா இது என்னமோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, அது மூலமாக சப்டேரனியன் ஈகோ சிஸ்டம்க்கு என்னமோ நடந்திருக்கணும் அப்படின்னு மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற சமயத்தை நீங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம ஹியூமன் டார்ச்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் எல்லா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பயலுங்களா ஹெல்ப் பண்ணுங்களே. யோ மோல் மேனு என்னையா செலஸ்டியல் இவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுற அளவுக்கு என்னையா பண்ணி வச்சுருக்கு? எல்லாம் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கு இப்போ செலஸ்டியல் முக்கியமான பிரச்சனை இல்லைல்லே, அதுதான் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நம்ம மோல் மேன் ஏதோ விஷயத்துக்கு கை கட்டுறாரு. அப்போ சாரியா புரண்டுக்கிட்டு காட்ஜிலா மேலே எடுக்கிறது அதோட பயங்கரமான கர்ஜனையை விட்டுது. அண்ட் காட்ஜிலாவை செலஸ்டியல் அடிக்க அப்போ நமக்கு தெரிய வருது செலஸ்டியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபினிட் வாய்டு, அதாவது அவுட்டர் ஸ்பேஸில் இருக்க இன்ஃபினிட் வாய்டையும் அண்ட் ரைசிங் இன்ஃபர்னோ சென்ட்ரல் பிளானட்டில் இருக்க ரைசிங் இன்ஃபர்னோஸையும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து டாக் பிடிக்க முடியும். ஆனால் காட்ஜிலாவோட அட்டாக் யாராவது டாக் பிடிக்க முடியலன்னு சொல்லும் போது காட்ஜிலாஸ் அந்த செலஸ்டியலே 2 துண்டாக பிச்சு போடுது. அடப்பாட்டை நம்ம ரீச்சோ ஏழே ஆளை விடுறா. ஓகே நண்பர்களே, யாரும் நகராடிங்க, ஒரு துளின்னு நகராடிங்க அப்படின்னு கமெண்ட் தராரு. பின்னாடி போங்களேன்னு அந்த மோல் மேன் வைஃபில் இதை கிளப்பி விட்டுறது மட்டும் இல்லாமல் அவன் கையில் இருக்க அந்த ஆயுதத்தை வச்சு காட்ஜிலாவோட முதுகுலேயே அடிக்க காட்ஜிலாவோட கண் கோவத்துலேயும் வலியிலையும் துடிச்சு அப்படியே நம்மளோட பார்க்க நம்ம ரீடர்ஸு கண்ணியாக வாங்கடே மோல் மேனு உன்னை யாரா இப்போ அடிக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒரே போட்டு மோல் மேனுக்கு போடுற கடுப்பில் அவன் பறந்து போய் விழு. இந்த பக்கம் நம்ம காட்ஜிலாவும் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை ஸ்பாட் பண்ணி அவங்க மேலே வந்து காலை தூக்கி வச்சு மிதித்து அவங்கள காலி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது.
அதேமாதிரி ஃபண்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி முடிச்சிரு, ஏன்னா நம்ம ஹீரோஸ் போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது தெரியுது வழங்கம் போல் நம்ம இன்விசிபிள் மினியோட ஃபோர்ஸ் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுச்சு. இதை மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் பேசிகிட்டு இருக்கேன். இது எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி, அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் எல்லாருமே சீக்கிரம் எங்கிட்ட வந்து அசம்பிள் ஆகுங்க. இங்கே என்ன ஒரு பெரிய கைஜியோட அட்டாக்ல நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் ரீட் ரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியா சொல்கிறாரு. சாரி, சம் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ். ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரம் வந்து எங்களுக்கு வந்து பேக்ஸ்டாப் பில்டிங் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு லெவல் 10 த்ரெட் அப்படின்னு சொல்ல திங்கு என்னது, இதை விட பெருசாக ஒரு த்ரெட் லெவல் இல்லையா? ஏதாவது ஒரு 11 54 அந்த மாதிரி இல்லையா? இதை காட்சிலா கிட்ட சொன்னால் இது காட்சிலாம் ஒரு 11 10 அண்ட் இப்போ எனக்கு இந்த காட்சிலாவோட என்ன அட்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லேபில் கொஞ்சம் டைம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் டம்மி மோல் மேலான வந்துச்சு. ஆனால் இந்த வைப்ரேனியம் ஸ்டஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் காட்சிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீட் ரிச்சர்ஸ் சொல்கிறாரு. அப்பாடா இப்போ ஓரளவு கரெக்டாக சொல்லணும். அண்ட் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு முடிஞ்சளவுக்கு அவெஞ்சர்ஸ் அண்ட் மியூட்டன்ஸ் வந்து பண்ணி ரெண்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம கேப்டன் வரைக்கா இதை இங்கேருந்து பக்கத்தில் ரிவர் கொண்டு போகணும், எல்லோரும் பக்கத்தில் ரிவர் இருக்குது கேப்டன் மாமன் அப்படின்னு கேட்க எந்த ரிவர் கேப் அப்படின்னு சொல்ல குவிக்ஸில்வர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண சொல்லி நம்ம பிளாக் பேண்டர் சொல்கிறாரு. ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம குவிக்ஸில்வர் சொல்கிறாரு. இல்லை பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இந்த மாதிரியான ஃபோர்ஸ் ஃபீல்டு பில்டிங் அடிக்கிற மாதிரி அடிக்கும் ஃபீல் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு நம்ம இன்விசிபிள் மூமெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிஹேவ்ஸ் லைக் ஒர்க்கரை நான் வெளியே கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குவிக்ஸில்வர் சொல்கிறாரு. அதுக்கு மாதிரி பேஜ் சூப்பராக இருக்கும். நம்ம குவிக்ஸில் அப்படியே டாப் டு பாட்டம் அப்படி எல்லாருமே கையில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பார். வர வழியில் வாண்டா வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பில்டிங்லேருந்து வெளியே. ஹாய் சொல்லிட்டு அப்படி ஸ்டேர்ஸில் கீழே வரும்போது அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு கீழே ஒரு கூட விட்டுட்டு இருப்பார். அந்த சமயத்தில் காட்ஸோட ஃபைட் பண்ணிட்டுருக்க அந்த ஹீரோஸ்க்குவேயும் அப்படியே இருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஒரு பேஜ். அப்போ வந்து காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கு கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நான் அதை பார்த்துட்ருக்கேன் அது தெரில அப்படின்னு சொல்ல பெரிய லிசாருங்கெல்லாம் வந்து மரத்துலேருந்து கீழே விழுற மாதிரி அது ஜில்லுன்னு இருந்தால் வந்து பெரிய பெரிய பல்லிங்கெல்லாம் மரத்துலேருந்து கீழே விழல. அதுமாதிரி கீழே விழுவாடா ஐஸ்மேன் எங்கடா அப்படின்னு சொல்லி ஹியூமன் டச் கேட்டுட்ருக்காரு. இப்படி இன்னொரு ஃப்ளோர் கீழே வந்தா எக்ஸ்மென்ஸ் வந்து எர்த்தை விட்டு வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். குவிக்ஸில்வர் சீக்கிரம் போ, காட்ஸில் வந்து பில்டிங் அட்டாக் பண்ண போகிற கொண்டாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இன்விசிபிள்னா வந்து இந்த பில்டிங் வந்து அட்டாக் பண்ணாமல் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இன்னொரு ஃப்ளோர் கீழே வந்து அங்கே இருக்க இன்னும் பேக் பேட்டர் செட்டப் போட்டுருக்காரு. அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு ஒரு குயில் தூக்கும்போது என் ஃபோனை மறந்துட்டு அப்படின்னு பொண்ணு சொல்ல உயிர் முக்கியமாக ஃபோன் முக்கியமானு சொல்லி அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு குவிக்ஸில்வர். அப்போ காட்ஸில் அங்கே இருக்க ஒரு பில்டிங்கை தர மாதிரியே உடச்சிட்டு வெளியே வருது. வரச்சா என்னால் என் கையில் இருந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி டிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகப்படுறாரு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் அதை விட ஒரு ரப்பில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆம்புலன்ஸ்டிங்காக அதை மாட்டி நான் அதை வந்து ஏதாவது சரி பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கேன்னா காம்ஸ்குவா எங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்விசிபிள் சொல்ல சீக்கிரம் மாறி அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. கேப்டன் அமெரிக்கா யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம் கோட் ஃபிஷ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவிக்ஸில் ஒரு ஸ்டைலில் வந்து பக்கத்தில் ஒரு பீஸா அப்படியே எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம பிளாக் பேண்டர் கேப்டன் கூப்பிட்டுருவாள். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதை வந்து அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் இதை வந்து வைப்ரேனியம் வெப்பன் மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக்காக ரெக்கவர் பண்ண டைமா அதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்விசிபிள் மூன் வந்து ரீட் ரிச்சர்ஸ் பிளாக் பேண்டர் அங்கே வந்துகிட்டு இருக்காரு அந்த ஒரு வைப்ரேனியம் வெப்பன் இருக்கிறதுக்காக நாங்கள் மற்றவங்களாம் ஃபைட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் நியூ ஜெர்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஹியூமன் டாச் சொல்கிறாரு. நம்ம ஹியூமன் டாச் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி திரும்ப நம்ம நியூ ஜெர்சிகளை கூட்டிகிட்டு போயிட்டோன்னா திரும்ப வந்து அது 5 நிமிஷத்துலேயே ஏற்றுக்குள்ளே போயிடும் அப்படி மாதிரி சொல்ல அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா இல்லை நம்ம அந்த தண்ணிக்குள்ள மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அந்த எடுக்காமல் அப்படின்னு கேப்டன் பிளான் சொல்கிறேன் ஒரு ரிலிஜியஸ் லைனில் கேப்டன் அதை ஓஷனுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, என்கிட்ட வேறு சொல்யூஷன் இருக்குது, நான் வந்து டெப்ளோ கிட்ட வந்துகிட்டு இருக்கேன், நான் அந்த மான்ஸ்டர் ரேசின் இங்கேயோ நல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை, நீங்கள் பேக் சைட் பில்டிங் இதை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல சமயத்தில் தரமான ஒரு என்ட்ரி டியூட்ஸ் தான் பாட்டியை ஜாயின் பண்ணுறேன்னு சொல்ல லேட்டாக சாரி கொஞ்சம் போர்டையை போட்டு ஃபாஸ்ட் ரேஞ்சில் நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நீ காட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு காட்ஸில் போய் மாசானிக்க இவர்களை கஷ்டமாக விளையாடுறேன் பண்ண ஸ்டீவ் நான் இதை பாட்டுக்கிறேன்டா என்று நம்ம டார் சொல்கிற சமயத்தில் காட்ஸிலா யாரா ஏமாட்ட ஒன்றா வாயன்னு சொல்லிட்டு ஒரே அடி டார் அடிக்கிட்டு டார் பறந்து போய் விண்வெளி நாயகன்னு
ஸ்பேஸில் போய் விழுவார். அப்போ நம்ம கேப்டன் மார்வல் சே இருக்கா இவ்வளோ சீனு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மார்வல் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரெயிலோட பேர் காட்ஸிலா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் வந்து கடல்லேருந்து எழுந்துச்சு வந்துருக்கு. அதோட அப்பியரன்ஸ் ஒரு பெரிய சாபமாகவே மாறியிருக்கு அந்த சமயத்தில். ஆனால் சில சமயத்தில் அது ஒரு பெரிய வரமாகவும் இருந்திருக்கு. ஏன்னா உலகம் டாமினேட் பண்ணுற இன்னும் பல மான்ஸ்டர்ஸ் எடிட்டர் சண்டை போட்டிருக்கு. போகிற முடிச்சக்கமாக எப்படி ஒரு வீரன் வீட்டுக்கு திரும்ப போகணும் அதேமாதிரி காட்ஸிலா திரும்ப கடலுக்குள்ளே போயிடும். அந்த மோல்மேனோட வைபீரியம் டிஸ்கவர் அண்ட் அதை ரொம்ப வந்து அந்த நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் அந்த பேலன்ஸ்லேருந்து அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி நடந்து வெளியே வந்துருக்கு. இப்போ ஒரு உயிர் வாழ்கிற ஜீவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான். ஆனால் இப்போ நமக்கு ஒரு வழி இல்லை, இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரீட் ரிச்சர்ட்ஸ் சொல்கிறாரு. இந்த வைப்ரேனியமாகவே ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. இது கிட்டத்தட்ட பல்லாண்டு ஆயிரங்களுக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய பல பல பத்தாயிரம் பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு வரம் நமக்கு. அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி காட்ஸில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஒரு பெரிய வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸில் ரெடி பண்ணிருக்கேன். அது எனக்கு இன்னும் ஃபோட்டோ எக்ஸாமின் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ பட் அதுக்கு முன்னாடி காட்ஸில் வந்து பேக்ஸ்டர் பில்டிங்கில் கொண்டு வாங்க ப்ளீஸ், எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நான் வரும்போது ரெடியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் சொல்வார். அப்போ நம்ம இப்போ காஜில் கையில் இருப்பார். காஜில் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட காஜில் வலிட்டாங்க முடியாமல் டிங்கே தூக்கி எரிஞ்சிடாரு. டிங்கோ பக்கத்தில் இருக்க ஒரு இடத்த உடச்சிக்கிட்டு உள்ளே போய் விழுவுறாரு. ஆனால் ஜன்னலில் உள்ளே இருக்கிறது பார்த்தா ஜேம்ஸ் ஜேம்சனு. நம்ம டிங்கோ அவரை பாட்டுட்டு என்னமோ கடை உருட்டி விடுறாரு. சாரி மிஸ்டர் ஜேம்சன், ஸ்பைடர்மேன் வந்து ஒரு லிசாருக்கு ஒரு க்யூர் பண்ண சீரம் போட்டு அடையில பெரிய மான்ஸ்டராக மாட்டான்னு சொல்ல எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. எனக்கு கொண்டுக்கிட்டு எரியிற காட்டட்டியில் எண்ணெயை ஊட்டி விட்டாரு நம்ம டிங்கு. அண்ட் இதே சமயத்தில் வாண்டா அந்த பெரிய லிசார் வந்து ஹெக்ஸருக்கு என்ன இம்யூன் பண்ண பார்க்குது. ரீடர் பிளான் வந்து ஃபெயில் ஆனால் நமக்கு இன்னும் நிறைய பேக்கப் வேணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அந்த சமயத்தில் வந்து நம்ம மிஸ் அதாவது ஒரு இன்விசிபிள் வந்து புரியுது வாண்டா, மேபி நம்ம ஒரு பெரிய குளோபல் டிஸ்ட்ரெஸ் கால் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் சாண்டர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டுறாங்க. அந்த இடத்துல நான் ஒரு ஹவுஸ் மீட்டிங்கில் இருக்கேன் அண்டு எனக்கு இந்த மான்ஸ்டரை விட்டு நான் சண்டை இங்கே இன்னொரு மான்ஸ்டரோட நான் கொடூரமாக சண்டை போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு அங்கே நான் வரைச்சா ஒரு டைம் ஆகும். இங்கே ஏதாவது மழை பெஞ்சாதான் என்னால் அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கீழே பார்த்தா அவ்வளோ கொடூரமான சில மான்ஸ்டர் சண்டை போட்டுட்டு சமயத்தில் காட்டாலே அவன் கேப்டன் வைக்கா ஒட்டலை நிற்பேனான்னு சொல்லிட்டு அவர் ஷீலை தூக்கி அந்த காஜரோட மூக்கிலேயே போட்டு ஏய் தம்பி உனக்கு புரியுதா, நான் இப்போ மூக்கில் போட்டாடி உன்னை புள்ளி பண்ணுறதுக்காகடா, முடிஞ்சா என்கிட்ட வா பார்க்கலாம். உன் கொடூரம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, இப்போ ஒரு முடிவுக்கு வர போடு. அண்ட் நாங்கள் உங்கள் முன்னாடி சின்னதாக தெரிஞ்சாலும் நான் ஒன்றை விட பெரிய பெரிய கொடூரமான கோபமான க்ரீன் மான்ஸ்டர் சண்டை போட்டிருக்கேன் கஜிலா. இப்போ நீ ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறது கேட்டேனா நான் திரும்ப தூக்கத்துக்கு அனுப்புவேன். ஆனால் நீ இங்கேயே இருந்தேன்னா உன் தூக்கம் பறி போயிடும் தம்பி அப்படின்னு சொல்ல திடீர்னு எனக்கு காதில் ஒரு பயங்கரமான கதை கொஞ்சம் தேவையில்லாமல் தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லும்போது அட்டாமிக் பிரெட்டுக்காக அது வந்து சார்ஜ் பண்ணுது. சிறிது மியூசிக்கமாக காஜில் ஃபுல் அட்டாமிக் பிரெட் நம்ம கேப்டன் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கேப்டன் அமெரிக்கா ஜஸ்ட் ஒரு ஷீல்டு வச்சுட்டு எடுக்கிறாரு. அந்த ஷீல்டு அந்த வைப்ரேனியம் ஸ்ட்ரென்த் எல்லாம் தாங்க முடியல. திரும்ப அந்த வைப்ரேனியம் பட்டு அந்த ஒரு ஃபுல் எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப காஜில் மூஞ்சிலே போயிடுது. ஏன்னா எல்லாரையுமே எதுக்கு காப்பாற்ற முடியல, எனக்கு வச்சு பிரச்சனை இருக்குது. ஓ காஜில் அப்படியே சாகணும் போல இருக்குது இவ்வளோ கொடூரமாக. இன்னைக்குன்னு பார்த்து அப்படி ஆகணும். ஹே குயிக் பேக்ஸ்டர் பில்டிங் ஒன்றா கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சென்டர் முடிக்கிறதுக்குள்ளேயே பேக்ஸ்டர் பில்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் குயிக் சில்வர். அந்த சமயத்தில் இதான் ஒரே ஒரு நெகட்டிவ் ஜோனா, அதுமாதிரி அங்கே போனவங்களால வாயில் திரும்ப வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது பிளாக் பேண்டர் அந்த பீஸ்ட் வந்து கேப்டன் அமெரிக்கா மேலே கூடிய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ஸ்மால் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம காஜிலாவை பாட்டு அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்பான டேவிட அந்த மிஷின் இன்னும் சார்ஜ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு காஜிலா பேக்ஸ்டர் பில்டிங் அடிச்சுன்னு வரைக்கிறது. அண்ட் இது ரீடிஜஸோட நெகட்டிவ் ஜோன் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே இருட்டு திருப்புற மாதிரி ஆகுது. ரீட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்மளோட பிளாக் பேண்டர் கட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்கள் எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அது அப்படியே கீழே போய் விடுது. ஒரு செகண்டில் ஒரு அமைதியான ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் அப்பர் தேர்ட் அதோட பேக்ஸ்டர் பில்டிங்கே வந்து அடிச்சுன்னு இருந்துச்சு காஜிலா. அண்ட் அதோட
ஆட்டம் இன்னும் தொடருது. அந்த தார் திரும்ப வாங்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் ஒரு கோவத்தில் பறந்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம கேப்டன் மார்வல் சொல்லுவார். அண்ட் பிளாக் பேண்டர் சாரி நான் இப்போ வந்து ஒக்காண்டாக்கு போய் ஆகணும், இந்த கோசை ஸ்டாப் பண்ணிருக்கேன், நான் வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நான் வந்து நம்ம கேப்டன் மார்வலும் வந்து வாண்டாகிட்டு இருந்து இந்த பிளாக் பேண்டர் வந்து ஒக்காண்டாக்கு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாண்டாவும் வந்து பிளாக் பேண்டர் வந்து ஒக்காண்டாக்கு இருக்கிறது டெலிபோர்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒயிட் வாண்டா என் ஃபேமிலியெல்லாம் ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி குவிக்ஸ் ஒரு ஜானி ஸ்டார்மும் ட்ரை பண்ணுறாரு. நடக்கல. அந்த டைமில் வந்து நம்ம கேப்டன் மார்வலும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து ஹியூமன் டார்ச் தேவைப்படுறாங்க ஜோனி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இங்கேருந்து நியூயார்க் சிட்டியை விட்டு நம்ம வெளியே கொண்டு போயாகணும் அப்படின்னு சொல்லும் போது அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இங்கே போய் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அண்ட் நம்ம அவங்க எல்லாரையுமே ஒன்றும் சேர்க்கணும். அந்த அந்த விஷயம் அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எல்லாரையுமே உலுக்கேட்டுருச்சு. இப்போ அதை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானி ஸ்டார்ம் சொல்லும் போது சும்மா வேறு லெவல் விட போகிறாங்க. ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ், குவென் ஸ்டேசி அண்ட் ஸ்பைடர்மேன் இருக்காங்க. ஸ்பைடர் குவென் அவங்க, அதுக்கப்புறமா நம்ம அயன்மேன், டோனி ஸ்டார்க், அதுக்கப்புறமா லூக் கேஜ், டேர் டெவில் எல்லாருமே பயமாக இருக்கிறாங்க. தாங்கடா புடு அவெஞ்சர்ஸ் இல்லை ஒரு சின்ன ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் டண்டர்போல்ட்ஸ் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம டெட்பூல் சொல்கிறாரு. முன்னாடி போட்டு அயன் ஃபிஸ்ட் வருது. இந்த மாதிரி ஒரு பயங்கர மாசான என்ட்ரியோட இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த இஷ்யூவில் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் கேங்கோட காஜில் சண்டை போடும் அப்படின்னு சொல்லி இஷ்யூ முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காமிக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. பிடிக்கலனா என்ன பிடிக்கல, நான் ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்க அப்படி பிடிக்க முடியும் வாய்ஸுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம், இல்லைனா காமிக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் டிபெண்ட்ஸ். நான் செகண்ட் இஷ்யூ போடணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட ரிப்ளை போட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் போடுங்க. அண்டு இன்னொரு புது காமிக்கு அண்டு ஒரு புது இஷ்யூவில் பார்க்குறேன். டில் தென் டட்டா பை, see you friends.